எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துருச்சு. இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் தளபதி, எங்கள் விஜய் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு சங்கட்டமாக தான் இருக்குது. உங்களை ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் உங்களை ஹர்ட் பண்ணியோ இல்லை உங்களை ஏற்று பேசவோ எங்களால் முடியல. எங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி வேணால் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் எங்களால் முடியல. எங்கள் வீட்டு அண்ணன் இப்படி பண்ணுன்னா நாங்கள் கேட்போம் இல்லையா? மேபி இது உங்கள் பர்சனல் தான். அதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி ஓப்பனப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னா மேபி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களோட இமேஜை குறைக்கணும் உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது ஓகே, இது உங்கள் பர்சனல் தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இருந்தாலும் உங்களுடைய ரசிகராக உங்களுடைய தொண்டராக இருக்கிற எங்களுக்கு இது கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கூட ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி களத்தில் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பர்சனல் தான், உங்கள் பர்சனலுக்குள்ளே நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது தான். பட் நீங்கள் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப வருத்தம்தான். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் காதுக்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம், நம்பிக்கையோடு இருக்கோம். உங்களுக்காக என்றைக்குமே நாங்கள் துணையாக தான் நிற்போம். அப்படியெல்லாம் விட்டுட்டு ஓடிட மாட்டோம். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணையாக தான் இருப்போம்.